மேஷராசி நேயர்களே, உங்கள் ஃபோனில் இந்த வீடியோ இப்போ வந்திருக்குன்னா அது வெறும் தற்செயல் கிடையாதுங்க. உங்களுக்கு ஒரு பெரிய சம்பவம் நடக்க போகுது அப்படிங்கிறதுக்கான ஒரு அறிகுறி தான் இது. இதுவரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே விளையாட்டாக போயிட்டு இருந்திருக்கலாம். ஆனால் இனிமே நிலைமை மாறப்போகுதுங்க. பிரச்சனைகள்லேருந்து உங்களுக்கு ஒரு பெரிய விடுதலை கிடைக்க போகுதுன்னு ஒரு பக்கம் சந்தோஷப்பட்டாலும் இன்னொரு பக்கம் ஒரு பெரிய ஆபத்தும் காத்துக்கிட்டு இருக்கு. ஆமாங்க, உங்களுக்கே தெரியாத நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு நபரால் நடக்கக்கூடாதது எல்லாம் நடக்க போகுது. அந்த நபரை சமாளிக்க ஒரே ஒரு வழிதான் இருக்கு. அதை சொல்றதுக்கு முன்னாடி உங்க மேல இருக்கிற அந்த திருஷ்டியும் கெட்ட சக்தியும் விலகணும்னா உங்க குலதெய்வத்தோட பேரை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. குலதெய்வத்தோட பேரை உச்சரிக்கும் போதே அந்த அரண் உங்களை சுத்தி உருவாக ஆரம்பிக்குங்க. கமெண்ட் செஞ்சு கையோட நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் கொடுத்து ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனையும் கொடுத்து வைங்க. வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. மேஷ ராசிக்காரங்களே, உங்களை பொறுத்த வரைக்கும் கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. தைரிய வீரியஸ்தானத்தில் குரு பகவான் வக்ர கதியில் இருக்காரு. பஞ்சமஸ்தானத்தில் கேது பகவான், பாக்கியஸ்தானத்தில் சந்திர பகவான், லாபஸ்தானத்தில் சூரிய பகவான், அவர் கூடவே புதன் பகவான் மற்றும் ராகு பகவான் மற்றும் செவ்வாய் பகவான், இந்த 4 கிரகங்களும் கூட்டணியில் இருக்காங்க. அயன சயன போகஸ்தானத்தில் சுக்கிர பகவான் மற்றும் சனி பகவான் கூட்டணியில் இருக்காங்க. இப்படி கிரக நிலைகள் இருக்குது. மேஷ ராசிக்காரங்க போர் குணம் கொண்டவங்க. உங்ககிட்ட சண்டை போட்டு ஜெயிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டங்க. நல்லது கெட்டதை முழுசா தெரிஞ்சவங்க. செவ்வாய் பகவான ராசி அதிபதியாக கொண்டவங்க. அஸ்வினி பரணி கார்த்திகை நட்சத்திரக்காரங்க ரொம்ப ரொம்ப புத்திசாலிக்காரங்க. எல்லா இடங்கள்லையும் நேர்மையையும் உண்மையை மட்டுமே நம்பக்கூடியவங்க. உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புனா அது தப்பு தான், வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க. உங்களை ஒருத்தர் பஞ்சாயத்து கூட்டிட்டு போகிறாங்க அப்படின்னா நீங்கள் கூட்டிகிட்டு போகிற பக்கமெல்லாம் சப்போர்ட் பண்ண மாட்டீங்க. எந்த தரப்பில் நியாயம் இருக்குதோ அங்கே தான் நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்க. உண்மை நியாயத்துக்கு மட்டுமே என்னைக்குமே கை கொடுப்பீங்க. உண்மைக்கு புறம்பாக எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டீங்க. இதனால தான் உங்களுக்கு நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் அதிகமாகவே ஏற்பட்டுருக்கு. தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாமல் பார்த்துப்பாங்க. இதனால் பார்க்குறவங்க எல்லாருமே மேஷ ராசியாக இவங்களுக்கு என்னப்பா சூப்பராக இருக்காங்க, இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தான் நினச்சிட்ருக்காங்க. ஆனால் சாப்பாட்டுக்கு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தாங்க தெரியும். கஷ்ட காலத்தில் திரும்பி பார்க்க கூட ஆள் கிடையாது. ஏதோ தட்டு தடுமாறி எந்திரிச்சு நிற்கிறப்போ உங்களை குறை சொல்கிறதுக்குனே நிறைய பேர் தேடி வருவாங்க. உங்கள் சொந்தக்காரங்க நண்பர்களுக்கு ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும்தான் உங்ககிட்ட வருவாங்க. அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுட்டு போயிடுவாங்க. மறுபடியும் அவங்க வந்து உங்ககிட்ட உதவின்னு கேட்பாங்க. அவங்க உங்களுக்கு முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாமே மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தான் நீங்கள். வாழ்க்கையில் எப்படியாவது முன்னேறணும் அப்படிங்கிறதுக்காக தினம் தினம் கஷ்டப்பட்டு உழைக்கிறவங்க தான் நீங்கள். கடந்த காலகட்டங்களில் தங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நல்லது நடக்க போகுதுன்னு நினச்சிட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு அந்த டைமில் இந்த விரயச்சனி மூலமாகவும் தற்பொழுது நடக்கக்கூடிய இந்த ஏழரச்சனி மூலமாகவும் நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் இழப்புகளும் ஏமாற்றங்கள் மட்டுமே உங்கள் வாழ்க்கையில் அதிகப்படியாகவே வந்திருக்கும். சொந்த பந்தத்தை இழந்தீங்க, சொத்துக்களை இழந்தீங்க, தங்களுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்தீங்க. கடைசியாக நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிற்கிறதா இருக்குது, எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. இதுக்கு மேலே என்னால் வாழவே முடியல சாமி, தயவு செஞ்சு என்னை வந்து உன் கூடையே கூட்டிகிட்டு போயிரு. நான் இவ்வளவு கஷ்டப்பட்டதுக்கப்புறம் எனக்கு வாழ்க்கையில் வாழணுங்கிறேன்னு சுத்தமாகவே போயிருச்சு. உங்கள் மனசில் கவலையும் துன்பமும் தான் அதிகமாகவே இருக்குதுங்க. நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கும் உங்களை அவமானப்படுத்துவதற்கும் இங்கே நிறைய நபர்கள் முயற்சி பண்ணிகிட்ருக்காங்க. இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்கள் என்னமோ பண்ணுங்க எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன்னுடைய வேலையில் மட்டும் என்றைக்குமே குறிக்கோளாக இருக்கவங்க தான் நீங்கள். ஏன் எனக்கு மட்டும் ஏன் இவ்வளோ கஷ்டம் வருது, என்னோடய வாழ்க்கையில் நான் யாருக்குமே கெடுதலையோ கஷ்டத்தையோ துன்பத்தையோ கொடுத்ததில்ல, எனக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி எல்லாமே நடக்குது அப்படின்னு தான் பெரும்பாலான நபர்கள் சொல்லிகிட்ருக்கீங்க. உங்களுக்கு பிரச்சனைங்கிறது வரும், அது கொஞ்ச நாள் இருக்கும், அதுக்கப்புறம் இந்த பிரச்சனை போயிடும். இந்த மாதிரி பிரச்சனை வரும் போகும் அப்படிங்கிற நிலைமையில தான் நிறைய நபர்கள் வாழ்ந்துட்டுருக்கீங்க. நீங்கள் என்னதான் பிரச்சனையை தவிர்த்தாலும் ஏதாவது ஒரு சூழலில் உங்களை நோக்கி பிரச்சனையும் கஷ்டமும் வந்துக்கிட்டுத்தாங்க இருக்குது. ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு இன்பத்தையும் மகிழ்ச்சியும் மட்டுமே தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே அமைஞ்சிருக்குது. இது நாள் வரைக்கும் நடந்த கெட்ட விஷயத்தை எல்லாமே விட்டுருங்க. இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு எப்படிப்பட்ட நன்மைகள் நடக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். கடந்த 2025 மிக மோசமான ஒரு நரக வாழ்க்கையில் வாழ்ந்தவங்க தான் நீங்கள்.
சரி, இந்த 2026லையாவது ஏதாவது மாற்றத்தை தரப்போகுது அப்படின்னு வந்தவங்களுக்கு முதல் 2 மாதங்கள் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான். தற்பொழுது மார்ச் மாதத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாக்கிய பஞ்சாங்கப்படி பார்த்தீங்கன்னா சனி பயிற்சியானது ஸ்டார்ட் ஆயிடுச்சு. சனி பயிற்சியானது பார்த்தீங்கன்னா சனி பகவான் கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு வந்துட்டாருங்க. இதன் மூலமாக உங்களுக்கு தற்பொழுது இப்போ 7 சனியானது ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இதே வந்து பார்த்தீங்கன்னா திருக்கணித பஞ்சாங்கப்படி பார்த்தீங்கன்னா போன ஆண்டே உங்களுக்கு 7 சனியானது ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம சொல்லக்கூடிய கணிப்பு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா வாக்கிய பஞ்சாங்கப்படி அதன் மூலமாக பார்த்தீங்கன்னா மார்ச் மாதத்திலிருந்து உங்களுக்கு 7 சனியோட தாக்கம் அப்படிங்கிறது வந்து வரக்கூடிய நாட்களை பொறுத்த வரைக்கும் சற்று அதிகமாகவே இருக்க போகுது. இருந்தாலுமே கூட ஒரு சில கிரக மாற்றங்கள் மூலமாக இந்த 7 சனியோட தாக்கம் அப்படிங்கிறது உங்களுக்கு வெகுவாகவே குறைய போகுது. அதுவும் பார்த்தீங்கன்னா எல்லா மேஷராசிக்காரர்களுக்குமே கிடையாதுங்க. இது குறிப்பிட்ட ஒரு சில நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டுமே இதனுடைய பொருத்தம் அப்படிங்கிறது முழுமையாக பொருந்த போகுது. அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மார்ச் 15ஆம் தேதியிலிருந்து பார்த்தீங்கன்னா குருவுடைய வக்ர நிவர்த்தியானது ஸ்டார்ட் ஆக போகுது. அது என்ன சாமி குருவுடைய வக்ர நிவர்த்தி அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க. அதாவது பார்த்தீங்கன்னா இத்தனை நாட்களாக குரு பகவான் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசியில் 2ஆம் இடத்துல இருந்ததுனால தான் பொருளாதாரத்தை எந்த ஒரு முன்னேற்றம்ங்கிறது இருந்திருக்காது. 2ஆம் இடத்துல இருந்ததுனால தான் நிறைய பொருளாதாரத்தில் கஷ்டம், வீடு கட்டி பாதியில் நிற்கிறது, இல்லை பணம் வந்து விரயம் அப்படிங்கிறது அதிகமாகவே ஏற்பட்டு இருந்திருக்கும். தற்பொழுது 2ஆம் இடத்திலிருந்து 3ஆம் இடமான லக்னஸ்தானத்தை நோக்கி குரு பகவான் போகிறதுனால இத்தனை நாட்களாக கிடைக்காம இருந்த ஒட்டுமொத்த குரு பயிற்சி பலன்களும் தற்பொழுது உங்களுக்கு வரக்கூடிய நாட்களில் இருந்து முழுமையாக கிடைக்கிறதுனால இனி வரக்கூடிய இந்த 2026 முழுவதுமே உங்களுக்கு பொருளாதாரத்தில் மிகப்பெரிய ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது கண்டிப்பாக காத்துட்ருக்குங்க. அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா சுக்கிர பயிற்சியை பொறுத்த வரைக்கும் இது 12 ராசிகளுக்குமே பொது பலன்களாகவே பார்க்கப்படுது. இதன் மூலமாகவும் வரக்கூடிய நாட்களில் ஒரு உச்சத்திற்கு போகக்கூடிய வாய்ப்புகள் பார்த்தீங்கன்னா முதல் ராசியான மேஷ ராசிக்காரங்களுக்கு உங்களுக்கு அதிகமாகவே உள்ளது. அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா வருட கிரகங்களுடைய 5 வருட கிரகங்களுடைய சேர்க்கையானது உங்களுக்கு இருக்குதுங்க. இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ராஜ யோகத்திற்கு இணையான ஒரு நாட்களாகவே வரக்கூடிய ஒரு 90 நாட்கள் அப்படிங்கிறது பார்க்கப்படுது. இந்த 90 நாட்கள் இடைப்பட்ட நாட்களை பார்த்தீங்கன்னா நீங்கள் அடுத்து செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு நிச்சயமாக அது வெற்றியையும் கண்டிப்பாக தரக்கூடிய நிகழ்வாக தான் உங்களுக்கு அமைய போகுதுங்க. இது நீங்கள் கை வைக்கக்கூடிய இடமெல்லாம் பொன்னாக தான் விளைய போகுது அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த பழமொழிக்கு ஏற்ற மாதிரி தான் நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் எந்த ஒரு தடங்களும் இல்லாமல் அது நிச்சயமாக நீங்கள் செய்யக்கூடிய வெற்றியை கண்டிப்பாக உங்களுக்கு பெற்றுத்தரும். கடந்த காலகட்டங்களில் நல்ல ஒரு வேலைங்கிறது கிடைச்சிருக்காது. ஏதோ ஒரு கிடைக்கிற வேலைக்கு ஒரு 10,000 சம்பளத்துக்கோ 15,000 சம்பளத்துக்கோ பிடிக்காத ஒரு வேலையை குடும்ப கஷ்டத்துக்காக வேறு வழியே இல்லாமல் செஞ்சுட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் படித்த படிப்புக்கு ஏற்ற மாதிரியும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியும் நீங்கள் ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி, இல்லை ஒரு ஐடி ஜாபோ ப்ரைவேட் ஜாபோ பேங்க் ஜாபோ நீங்கள் எங்கே வேலைக்கு ட்ரை பண்ணாலும் அந்த ஜாப் அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்க போகுதுங்க. கோர்ட்டு கேஸுன்னு ரொம்ப நாட்டில் அலைஞ்சிட்ருக்க நபர்களுக்கு விரைவில் உங்களுக்கு சாதகமாகவே தீர்ப்பு வரும். சொத்து பிரச்சனையும் உங்களுக்கு சாதகமாகவே முடியும். சனி பகவானுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குது. இதன் மூலம் வருமானம் அப்படிங்கிறது பல வழிகளில் வந்து சேரும். தொழிலில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும். அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும். ராகு கேதுவால் உங்களுடைய செல்வாக்கு உயரும், உடல் ஆரோக்கியம் மேம்படும், சங்கடங்கள் நீங்கும். மறைமுகமாக உங்கள் தொழில் வாழ்க்கையிலும் சரி இல்லற வாழ்க்கையிலும் சரி நிறைய நபர்கள் வந்து தொல்லை கொடுத்துருப்பாங்க. இனி அவங்களுடைய தொந்தரவுங்கிறது முழுவதுமாகவே இருக்காது. கடந்த காலகட்டங்களில் நீங்களும் ஒரு கம்பெனியில் இரவு பகல் பார்க்காம உழைச்சிட்டு இருந்திருப்பீங்க. உங்களுடைய சொந்த கம்பெனியாக நினச்சி வேலை செஞ்சுருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு இது நாள் வரைக்கும் சரியான ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது கிடைச்சிருக்காது. உங்களுக்கு அப்புறமோல் உங்கள் கூடயோ நிறைய நபர்கள் வேலைக்கு வந்திருப்பாங்க. அவங்களுக்கு நிறைய சலுகைகள் எல்லாமே கிடைச்சி நல்ல ஒரு முன்னேற்றத்திற்கு போயிருப்பாங்க. ஆனால் நீங்கள் மட்டும் எப்படி வேலைக்கு போய் சேர்ந்தீங்களோ அதே மாதிரி தான் இன்னைக்கு வரைக்குமே இருந்திருப்பீங்க. ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு சம்பள உயர்வு பதவி உயர்வு உங்களுக்கு மேல் இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவு முதற்கொண்டு உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. இனி உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும். அந்தஸ்தில் நீங்கள் எதிர்பார்த்த உயர்வுக்கு போக போகிறீங்க. இனி நினச்சது எல்லாமே நடக்கும். தொழில் வியாபார தடைகள் அனைத்தும் விலகும்.
லாபம் அதிகமாக கிடைக்கும், முன்னேற்றம் உண்டாகும், வரவேண்டிய பணம் விரைவில் கைக்கு வந்து சேரும், குடும்பத்தில் நெருக்கடிகள் விலகும், செல்வாக்கு அந்தஸ்து உயரும், வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியை தரும், தெய்வ சிந்தனை அதிகமாகும், பெரியோர்களுடைய உதவிகள் கிடைக்கும், உறவுகளில் இருந்த சண்டை சச்சரவு முழுவதுமாகவே விலகும், புதிய நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க, தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கும், முடங்கி கிடந்த நிறுவனங்கள் மீண்டும் இயங்கும், வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும், புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை தரும். கடந்த காலகட்டங்களில் திருமண நிலை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய பிரச்சனையும் சிக்கலையும் பெரும்பாலும் சந்திச்சிருப்பீங்க. இதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் திருமணம் அப்படிங்கிறது எளிமையாக அடைஞ்சிருதுங்க. ஆனால் ஆண்கள் தான் ரொம்ப ரொம்ப பாவம். அடிச்சு பிடிச்சி நிச்சயதார்த்தம் வரைக்கும் போனால் கூட அக்கம் பக்கம் இருக்கவங்க தெரிஞ்சவங்கன்னு கெடுத்து விடுறக்கு நிறைய நபர்கள் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஜாதகத்துலேயும் பார்த்தீங்கன்னா சுத்த ஜாதகம், ராகு கேது ஜாதகம், செவ்வாய் ஜாதகம் இருக்கிறதுனால திருமண தடை அப்படிங்கிறது அதிகமாகவே ஏற்பட்டுருக்குது. ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் திருமண வாழ்க்கைக்குள்ளே அடி எடுத்து வைக்க போகிறீங்க. வாழ்க்கை துணை இழந்த மேஷராசி ஆண்களோ பெண்களோ அடுத்து இரண்டாவது திருமணம், அதாவது மறுமணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய குழப்பத்தில் இருப்பீங்க. அப்படி இரண்டாவது திருமணம் பண்ணும்போது சொந்தக்காரங்க தப்பாக பேசிடுவாங்களா, ஊர்க்காரங்க தப்பாக நினச்சிடுவாங்களா, அவங்க என்ன நினைப்பாங்க, இவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்ட்டு நிறைய நபர்கள் இரண்டாவது திருமணத்தை பற்றி யோசிக்காமல் இருக்கீங்க. இப்போ இருக்கக்கூடிய பொருளாதார சூழலும் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தையும் வச்சு பார்க்கும்போது ஒரு சிங்கிள் பேரண்டால் இந்த சொசைட்டியில் சர்வே பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டங்க. நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு மறுவாழ்க்கை அப்படிங்கிறது விரைவில் உங்களுக்கு அமையும். காதலிப்பவர்களுக்கு இந்த 2026 நிச்சயமாக இந்த காதலில் வெற்றி தரக்கூடிய ஒரு ஆண்டாகவே பார்க்கப்படுது. கடந்த காலகட்டங்களில் அதிகமான காதல் தோல்விகளை சந்திச்சது அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அது நீங்களாக தான் இருப்பீங்க. வீட்டில் போய் சொல்லும்போது பேரண்ட்ஸ் உங்களுடைய காதலுக்கு தடையாக இருந்திருப்பாங்க. இந்த மாதிரி நிறைய பிரச்சனையை சந்திச்சிருப்பீங்க. இது அனைத்தும் முழுவதுமாக உங்களுக்கு நிவர்த்தியாகி இந்த காதல் திருமணம் விரைவில் உங்களுக்கு கை கூட போகுதுங்க. அந்த அளவுக்கு நல்ல ஒரு மாற்றம் அப்படிங்கிறது உங்களுக்கு விரைவில் காத்துக்கிட்டு இருக்குது. குழந்தை பாக்கியத்திற்காக எங்கள் மேஷராசி நேர்கள் பார்த்திங்கன்னா எங்களுக்கு மேரேஜ் ஆகி 3 வருஷம், அது சமயம் 5 வருஷம் ஆகுது, 8 வருஷம் ஆகுது. நாங்களும் போகாத ஹாஸ்பிட்டல் இல்லை, பார்க்காத ட்ரீட்மெண்ட் இல்லை, வாரத்தில் 3 நாள் முருகன் கோவிலுக்கு போய் வழிபாடு செஞ்சுட்டு வந்துட்டுருக்கோம். ஆனால் எங்களுக்கு குழந்தை பாக்கியமே இல்லை சாமி அப்படின்னு சொல்கிற நபர்களுக்கு விரைவில் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது கிடைக்குங்க. உடல் சார்ந்த பிரச்சனை அனைத்தும் நிவர்த்தி ஆயிருங்க. மேஷராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்கள் எதிர்பாராத வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு இரட்டிப்பு மடங்காக கிடைக்க போகுது. சேமிப்பு அப்படிங்கிறது பல மடங்காக உயரப்போகுதுங்க. இதன் மூலமாக கடந்த காலகட்டங்களில் ஏற்பட்ட கடன் பிரச்சனை அனைத்தும் ஒரு பைசா கடன் இல்லாமல் வரக்கூடிய நாட்களில் முழுவதுமாகவே கட்டி முடிக்க போகிறீங்க. இந்த 2026 பொருளாதாரத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு அசுர வளர்ச்சி அப்படிங்கிறது உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்குது. உங்களுடைய நண்பர்கள் சொந்தக்காரங்க மத்தியில் குறிப்பாக எந்த ஒரு ரகசியத்தையுமே நீங்கள் ஷேர் பண்ணாத வரைக்கும் உங்களுக்கு எந்த ஒரு பாதிப்புமே கிடையாது. முடிஞ்ச அளவுக்கு தவறான உறவு என்று தெரிந்தால் அந்த உறவுகளை விட்டு உடனடியாக விலகி இருப்பது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. புதிய உறவுகள் மூலமாகவும் நிறைய நல்ல ஒரு விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு விரைவில் கிடைக்க போகுது. வருமானம் அதிகரிக்கும், எதிர்பாராத பணவரவுக்கும் வாய்ப்பு இருக்குது. உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. அரசாங்க காரியங்கள் அனுகூலமாக முடியும். திடீர் செலவுகளால் மனதில் சஞ்சலம் ஏற்படக்கூடும். 3வது நபர்களின் தலையீடு காரணமாக குடும்பத்தில் சில குழப்பங்கள் ஏற்பட்டு நீங்கும். உறவினர்களுடன் கருத்து வேறுபாடு ஏற்படக்கூடும் என்பதால் பேசும் பொழுது பொறுமையை கடைபிடிக்க வேண்டும். வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி உண்டாகும். அலுவலகத்தில் சக பணியாளர்களை அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டும். உங்கள் வேலைகளில் மட்டுமே கவனம் செலுத்த வேண்டியது முக்கியம். பதவி உயர்வையோ ஊதிய உயர்வையோ தற்போது எதிர்பார்க்க முடியாது. வியாபாரத்தில் சற்று கூடுதலாக உழைக்க வேண்டியிருக்கும். பற்று வரவு சுமூகமாக நடக்கும். பணியாளர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும். பங்குதாரர்களும் அனுசரணையாக நடந்து கொள்வாங்க. குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு பிரச்சனை இல்லாத காலகட்டம். புகுந்த வீட்டு உறவினர்கள் அனுசரணையாக இருப்பார்கள். அலுவலகத்துக்கு செல்லும் பெண்களுக்கு எதிர்பார்ப்புகள் ஓரளவுக்கு நிறைவேறும். மேஷராசிக்காரங்களுக்கு வெற்றிகரமான பலன்கள் கிடைக்கும். சில இடங்களில் வேலைகள் சிக்கலை உருவாக்கும். சில இடங்களில் உழைப்பு அதிகமாக இருக்கும். உத்தியோக ரீதியாக பதவி உயர்வு வரலாம். ஆனால் எதிர்பார்த்த ஒரு காரியம் தாமதமாகும். வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் அதிகரித்து பண இருப்பு உயரும். புதிய முயற்சிகளில் விரும்பி ஈடுபடலாம். குடும்பத்தில் இருந்து வந்த மனக்குழப்பம் நீங்கி சந்தோஷம் அதிகரிக்கும். பிள்ளைகளால் குதூகலம் கொண்டாட்டம் அதிகரிக்கும். உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் எதிர்பாராத இடமாறுதல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. உயர் அதிகாரிகளிடம் விவாதங்கள் செய்யவே கூடாது. பொறுமையை கையாள வேண்டும்.
உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவைங்க. மருத்துவம் சார்ந்த செலவுகள் நேரலாம். ஆயுதங்கள் கையாளும் பொழுது, வாகனங்களை கையாளும் பொழுது எச்சரிக்கை அவசியம். அடுத்தவர்களுக்கு உதவ போய் வீண் பழி ஏற்படலாம். அதனால கவனம் தேவைங்க. உங்களை சார்ந்தவர்களே உங்களை தவறாக நினைக்கலாம். தொழில் வியாபாரம் தொடர்பாக அலைச்சல் அதிகரிக்கும். ஆனால் பண வரத்து திருப்திகரமாக இருக்கும். வாடிக்கையாளர்களின் கருத்துகளுக்கு மதிப்பு கொடுப்பது நன்மையை தரும். ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகும். குடும்ப உறுப்பினருடன் பேசும்போது வார்த்தைகளை கோர்த்து பேசுவது முக்கியம். பெண்களுக்கு சமையல் செய்யும் பொழுது கவனம் தேவை. மற்றவர்களுக்கு உதவ போய் வீண் பிரச்சனைகள் உண்டாகலாம். கவனம் தேவை. மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றம் காண கூடுதல் கவனம் செலுத்துவது நன்மையை தரும். வாகனங்களில் செல்லும் பொழுது எச்சரிக்கையாக செல்வது நல்லதுங்க. மேலும் உங்களை பொறுத்த வரைக்கும் நட்சத்திர பலன்களை பார்க்கலாங்க. அந்த வகையில் அஸ்வினி நட்சத்திரம் உங்களை பொறுத்த வரைக்கும் பண வரத்து திருப்தியை தரும். வெளியூர் பயணங்கள் செல்ல நேரிடலாம். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. புதிய நபர்களிடம் எச்சரிக்கை தேவை. வீண் அலைச்சலை குறைத்து கொண்டு வேலைகளில் கவனம் செலுத்துவது நல்லது. பெரியோர்களின் உதவியும் கிடைக்கும். மனதில் தைரியம் தன்னம்பிக்கை உண்டாகும். துணிச்சலுடன் எந்த காரியத்திலையுமே ஈடுபட்டு சாதகமாக செய்து முடிப்பீங்க. அடுத்ததா பரணி நட்சத்திரம் பொறுத்த வரைக்கும் நிம்மதியும் சுகமும் அதிகமாகும். புண்ணிய ஸ்தலங்களுக்கு யாத்திரை செல்ல வேண்டி வரலாம். பண வரத்து திருப்திகரமாக இருக்கும். பல வகையிலும் பிறர் உதவி கிடைக்க பெறுவீங்க. புத்தி சாதுரியம் அதிகரிக்கும். யாருக்கும் வாக்குறுதிகள் கொடுப்பதை தவிர்ப்பது நல்லது. தொழில் வியாபாரம் நிதானமாக நடக்கும். அடுத்ததா கார்த்திகை நட்சத்திரம் 1ஆம் பாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் உறவினர்களுடன் அனுசரித்து செல்வது நல்லது. எல்லா விதமான காரியங்களும் சாதகமான பலனை தரும். பண வரத்து திருப்தியை தரும். பக்தியில் நாட்டம் ஏற்படும். பண வரத்து அதிகரிக்கும். எதிர்ப்புகள் அகலும். நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும். உதவிகளை செய்து மன திருப்தி அடைவீங்க. கொடுத்த வாக்கை காப்பாற்ற எடுக்கும் முயற்சிகள் சாதகமாக முடியும். உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம்னு பார்த்தோம்னா துர்க்கை அம்மனை செவ்வாய்க்கிழமைகள் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் வணங்கி வர எல்லா நன்மைகளும் உண்டாகும். மன துயரம் நீங்கும். உங்களை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள்னு பார்த்தீங்கன்னா 9, 1ங்க. இந்த எண்களை அதிகமாக பயன்படுத்துங்க. அதிர்ஷ்டத்தை அதிக அளவில் ஈர்த்து கொடுக்கும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம்னு பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர் முருகப்பெருமான். வரக்கூடிய வாய்ப்புகளை தவற விட்டுறாதீங்க. கெட்டியாக பிடிச்சிக்கோங்க. வாழ்த்துக்கள். வாழ்க வளமோடு நலமோடு. நன்றி. வணக்கம்.